நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி கொடி சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஒரு வாரம் ஃபுல்லாச்சு வசனம் உங்களுக்கு போட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி ஆவியானவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத நிறைய வசனங்களை கொண்டு ரட்சிக்கப்படாதவங்க, அதாவது ரட்சிக்கப்படாதவங்கன்னா இயேசு தேவன் தெரிஞ்சும் ஏற்றுக்காதவங்க, அவங்களுக்கு கடைசி ஒரு எச்சரிப்பு செய்தி, ஒரு வார்னிங் அப்படி சொல்லலாம். அது தேவன் வசனத்தின்படியே நிறைய வசனங்கள், ரட்சிப்புக்கு உண்டான நிறைய வசனங்கள் ஆவியானவர் கொடுத்து அதை தியானிக்க ஏசப்போட அன்பு, அவர் அளவில்லாத நேசம், அதை வர்ணிக்கவே முடியல. ரொம்ப நிறைய வசனங்கள் ஆவியானவர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் ஆவியானவர் எப்போ அதை சொல்கிறாங்களோ அப்போ நான் அதை நம்ம ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் விட நம்ம 7 சபை பார்த்ததை விட, முத்திரைகள் பார்க்குறத விட ரொம்ப 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 தேவனை, இயேசு தேவன் தெரிஞ்சும் ஏற்றுக்காதவங்களெல்லாம், இயேசுவை அறியாதவங்களெல்லாம் தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அவங்க மேலே எவ்வளோ மனதுருக்கம் கர்த்தருக்கு இருக்குது அப்படின்றத தெரியும். இது ரொம்ப அதிகமாக அதை நான் தெரிஞ்சுட்டு வந்துன்னு இருக்கேன். நிறைய வசனங்கள் ஆவியானவர் வேதத்தின்படி தான் ஒரு ஆத்மாவை வசனத்தினால மட்டும்தான் ரட்சிப்புகளாக நடத்த முடியும் அப்படின்றத ஒரு ஆழமான காரியங்களை இன்னும் நிறைய ரகசியங்களாக சொல்லி கொடுத்துட்டே வராங்க. ஆவியானவர் எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக நான் செய்வேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞானமோ அறிவெல்லாம் கிடையாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாங்களோ, என்ன பேசுகிறாங்களோ, உதட்டையும் நாவையும் கொண்டு அதுக்கு என்னை அப்படியே கொடுக்குறேனே தவிர எனக்கு அந்த ஞானம் அறிவெல்லாம் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, ஞானம் அறிவும் பொதுவாக எனக்கு கிடையாது. இது தாழ்மைக்காக சொல்லலை, உண்மையான சத்தியமான ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆவியானவர் எப்போ அதெல்லாம் முடித்து என்னை அதை பற்றி பேச வைக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு படுத்துட்டு இருக்கும்போது, ஒரு நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது, சாமுவேல் ஏன் ஏலியை விட்டுட்டு சாமுவேல்கிட்ட ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட சாமுவேல்கிட்ட தேவன் பேசுனாங்க அப்படின்னு ஒரு திங்கிங், அதே யோசனையே வந்துட்டே இருந்தது எனக்கு. தூங்கும்போது கூட எப்போ பாரு வசனத்தை தான் தியானம் பண்ணுவேனா. அப்போ சரி, நம்ம திரும்பவும் அதை நிறைய தேவனுடைய தாசர்கள் நம்ம சொல்லி அதை கேட்டிருக்கோம், திரும்ப நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா அழகான ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்தாங்க. அதை நான் ஷேர் பண்ணுறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக கர்த்தருக்கு கொடி கொடி சோத்திரம். 1 சாமுவேல் எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் அதிகாரத்திலிருந்தே எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணாளுக்கு ரொம்ப குழந்தை இல்லாமல் இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இப்போ படிங்க, அதை 1, 2 படிங்க, நல்லாயிருக்கும். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் அப்படி கண்டினியூவாக நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். அதனால் நான் ஷார்ட்டாக மாத்திரம் படிக்காமல் சொல்கிறேன். அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணாள் குழந்தை இல்லை, அவங்க வருஷம் ஆசிரிய அந்த இதுக்கு போவாங்க, பண்டிகைக்கு போவாங்க. அப்போ அவங்க போயிட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் மை மறந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏலி என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் வெறி கொண்டிருப்ப நீ. அது படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஷாக் இருக்கும். அதாவது ஆவியில் வளராத அப்போவே சத்தியத்தை தியானிக்க தெரியாத ஒரு குழந்தையாவே படிக்கிறோம்ல,
அப்போ தான் பைபிள் புதுசாக படிக்குவோம்ல நம்ம. அந்த மாதிரி டைம்லேயே நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அங்கே ஒரு கேள்வி வரும். இவர் ஒரு ஆசாரியன், இவர் எப்படி அந்த வார்த்தை கேட்டார் அப்படி யோசிச்சுட்டு உடனே படிக்க போயிடுவேன் நான். அந்த அந்த எப்போ படிக்கிறேன்னு அப்போ அந்த தாட்டு வரும் எனக்கு அங்கே. ஆனாலும் அதை கடந்துட்டு போயிடுவேன். அப்படி நினச்சிட்டு உடனே திரும்ப கண்டினியூ படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இப்போ தான் நான் அதை வந்து தியானிக்க ஆரம்பிச்சு, இல்லை இது ஏதோ சம்திங் ராங் இருக்காங்க. ஒரு ஆசாரியன் அவங்க எப்படி மனம் கசந்து ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபம் பார்க்கணும், அண்ணாளுடைய ஜெபம் பார்க்கணும். என்ன அழகான ஒரு ஜெபம். நம்ம மரியாளை விட, நம்ம ஏசப்பாவோட தாய் ஆகிய மரியாளை விட அழகான ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. உயிர்ப்பிக்கிறவர், கொல்லுகிறவர், தாழ்த்துகிறவர், உயர்த்துகிறவர், தரித்திரமாக்குறவர், ஐஸ்வர்யமாக்குகிறவர், எல்லாம் உங்களால் தான் முடியும். புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறவர். அதெல்லாம் நீங்கள் படிங்களாம். அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு ஜபம். அந்த மாதிரி செய்கிற ஒருத்தவங்களை பார்த்து எவ்வளோ நேரம் நீ வெறி கொண்டுன்னு இருப்ப அப்படின்னு இப்போ கேட்டா, அப்போவே எனக்கு ஒரு அந்த ஏலி மேலே வந்து எனக்கு கொஞ்சம், இவர் எப்படி கேட்கலாம், இவர் ஒரு ஆசாரியனாச்சு, இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னு யோசிக்குவேன். நான் அடிக்கடி யோசிப்பேன் படிக்கும் போதெல்லாம். அது இப்போ தான் கொஞ்சம் ஆவில கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு சத்தியத்தை தியானம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நான் தெரிஞ்சுது எனக்கு அவர் ஃபால்ட் என்னன்றது. அப்போ தான் உங்களுக்கு 2 பசங்க, அவங்க ஏலியுக்கு 2 பசங்க, அவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க. அவங்க ஆசரித்துவமானவங்க, அவங்க சாதாரண ஒரு சபையாரும் இல்லை. ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்களே அவங்க தான். ஆனால் அவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமாக அவர் சொன்ன கட்டளைகளை அப்படி டோட்டலாகவே அவங்க பிள்ளைகள் வந்து கர்த்தருக்கு விரோதமாகவே மாறுறாங்க பிள்ளைகள் அவங்க 2 பேரும். அதை வந்து ஏலி வந்து அவங்க மேலே உள்ள அன்புனால அவங்க தப்பை வந்து கேட்காம விட்டதா. அதாவது தேவன் கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா தேவ அன்பை நம்ம வந்து அசட்டை பண்ணுற மாதிரி. அவர் வந்து இப்படி தான் பலிகள் செலுத்தணும், இப்படி தான் அதை சாப்பிடணும், அது ஒரு ஆசாரியன் இப்படி தான் சாப்பிடணுன்றது நம்ம மோசே வந்து மோசே கிட்ட ஏசப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா. கர்த்தர் இப்படித்தான் சாப்பிடணும், இப்படி தான் அது எப்படியெல்லாம் அவங்க ஆடை போட்டுன்னு சாப்பிடணும், எப்படியெல்லாம் பலியிடணும், அது எப்படியெல்லாம் அக்கில் சுட்டெரிச்சிட்டு சாப்பிடணும், அது வந்து 7 நாள் அந்த ப்ரெசஸ் எல்லாமே நமக்கு அதில் தெளிவாக இருக்கும். இது எல்லாத்தையும் தேவன் இவங்களுக்கு ஏலிக்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பசங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பலியிடும் போது தூக்கின்னு போயிடுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு. பச்சையாகவே வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்றது அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது ஆசாரியர்கள். ஆனால் ஏலிக்கு இதை தெரிஞ்சும் தேவ கட்டளையை அசட்டை பண்ணி நடக்கிறத பிள்ளைகள் தெரிஞ்சும் அவர் வந்து தேவனுக்கு கனப்படுத்தாமல் பிள்ளைகள் மேலே உள்ள அன்புனால அவர் வந்து அதை வந்து டோட்டலாகவே அலட்சியம் பண்ணுறாரு தேவ கட்டளையை. அது வந்து தேவன் பார்வைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அது நம்ம சொல்லுவோம், நம்ம வேதத்தில் இருக்குல்ல, யாரை விட எதையும் விட தேவனை யாருக்காகவும் எதுக்காகவும் தேவனை விடக்கூடாது அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல, என்னை விட தகப்பனையாவது தாயாவது மகளையாவது கணவன் மனைவியாவது இல்லையா வீட்டு நிலத்தையாவது அதிகமாக நேசிக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பாவே சொல்லுவாங்க வாயினாலே. அது வந்து போராமைக்காகவோ ஒரு இதுக்காகவோ கிடையாது. அவர் தேவன், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம அவர் இடத்துல வேற ஒருத்தவங்களை வைக்கும் போது அது கர்த்தர் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, இங்கே கர்த்தரும் பழைய ஏற்பாட்டில் கூட சொல்கிறாரு, என்னை விட உனக்கு பிள்ளைங்க தானே பெருசாயிட்டாங்க,
என்னை விட உன் பிள்ளைங்க தானே பெருசாயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீ என்னை வந்து கனப்படுத்தலை, கண்டிக்கலை, எனக்காக நீ அவங்கக்கிட்ட பேசலை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 2:29 பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக போய் படிங்க, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை நான் கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இவ்வளோ கொழுமையும் கொண்டாந்து உனக்கு நான் கொடுக்க வைக்கிறேன், அதெல்லாம் நீ காலால் உதைப்ப. இவ்வளோ கொழுக்க வச்சு, அதாவது இவ்வளோ செழிப்பாக நான் உன்னை வச்சுன்னு இருக்கேன், ஆனால் நீ அதெல்லாம் காலில் உதைச்சிட்டு என்னை விட உன் பிள்ளைங்கள தான் உனக்கு பெருசாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷங்கிட்ட சொல்லி இதை சொல்கிறாரு. நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தாக்கா சாமுவேல் வந்து வளர்றாரு. இவங்ககிட்ட பால் மறந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி வாக்கு கொடுத்தாங்களோ, குழந்தை தேவன் கொடுத்தா அதை எடுத்துன்னு வந்து நான் இங்கேயே கொடுத்துட்றேன், உங்ககிட்டவே அசரி ஊழியத்துக்காக சேவை செய்ய ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அவங்க அந்த பால் மறக்கிற வரலையும் வச்சுருந்துட்டு இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க ஏலிக்கிட்ட. அதாவது அந்த காலத்துலலாம் 3 வயசு 4 வயசு 5 வயசு அது வரலையுமே பால் கொடுக்குவாங்க. அந்த அப்படி பண்ணால் கூட, அப்படியே 3 வயசு 4 வயசுன்னா கூட ஏலிக்கிட்ட கொண்டாந்து விடும்போதில் ஒரு 4 வயசு இருக்கலாம், மேபி இருக்கலாம் இல்லையா. 4 வயசு வரலையும் அவங்க பால் கொடுத்துருந்தா கூட 4 வயசு இருக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு மினிமம் ஒரு 7 வயசாவது கண்டிப்பாக சாமுவேலுக்கு இருக்கலாம் அப்படி என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு 3 வயசு 4 வயசு வரலையும் அவங்க அம்மா கூட இருந்து அதுக்கப்புறம் அவங்க கொண்டாந்து விட்டுருந்தா கூட இது உடனே அப்படியே நடந்திருக்காது. அப்படியே 1 வருஷம் 2 வருஷம்னா கூட மினிமம் ஒரு 6 வயசு 7 வயசு கண்டிப்பாக சாமுவேலுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்னை எப்போ அவன் என்னை விட எப்போ பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு என்னை கனவீனம் பண்ணான், அசட்டை பண்ணானோ நான் அவனை விட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த தேவனுடைய மனுஷங்கிட்ட சொல்லி அனுப்புவார். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்தால தெரியும் அவங்க பிள்ளைங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, அது அந்த தப்பை தண்டிக்க தேவ மனுஷங்கிட்ட அவர் என்னெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேல்கிட்ட வந்து பேசும்போது எப்படியும் ஒரு 7 வயசு சாமுவேலுக்கு இருக்கும். இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தைகிட்ட 7 வயசு சின்ன பிள்ளைகிட்ட ஏசப்பா கர்த்தர் பேசுகிறாங்க. என்ன அதுக்கு காரணம்னா ஏலிக்கிட்ட பேசுறதுக்கு கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை, பிடிக்கல. அதனால் குழந்தைகிட்ட யார் வாய்ஸில் பேசுகிறாங்கன்னா அதுதான் நான் இங்கே சொல்ல அவன் தியானம் பண்ணும்போது அந்த விளக்கத்தை எனக்கு அதை தெரிய வச்சாங்க. நான் கேட்டேன், ஏன்பா நீங்கள் சாமுவேல்னு கூப்பிட அவர் ஏன் ஏலிக்கிட்ட போய் கூப்பிட்டீங்களே, நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்கன்னு ஏன் போய் கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஏசாப்பாயிட்ட கேள்வி எனக்கு. அப்போ தான் ஆவியானவர் சொன்னாங்க, நான் பேசுகிறதே ஏலி வாய்ஸில் தான். ஏன்னா அந்த அப்போல்லாம் வந்து நான் படிக்கிறேன் 3ஆம் அதிகாரம் 1 படிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படித்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி
இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் வந்து அபூர்வம் கர்த்தர் பேசுறது. அப்போ யாருக்கு அவர் பிடிக்குதோ அவங்கக்கிட்ட பேசுவார். அப்போ வந்து அந்த தேவ மனுஷன் கூட இல்லை மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அதே அப்படி கண்டினியூ வராது, ஒரு காலகட்டம் மாறி தான் வரும். அதனால தான் அவருக்கு 7 வயசு இருந்தாலும் 7 கிட்ட சொல்கிறத 7 கிட்ட சொல்லாமல் சாமுவேலுக்கிட்ட சொல்லி 7 கிட்ட சொல்ல வைக்கிறாரு. அப்போனா எந்த அளவுக்கு ஒரு ஆசாரியன் ஏலி வந்து கர்த்தருக்கு பிடிக்காம இருக்காரு. அண்ணால் ஜெபிக்கும் போது மனக்கசந்து ஜெபிக்கிறத கூட அவரால் ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பேலியால் ஜெபிக்கிற மாதிரி, எவ்வளோ நேரம் நீ வெறி கொண்டிருப்ப அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த அபிஷேகம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க கேட்குவாங்க, நான் வந்து மதுபானத்தினாலேயோ இல்லை திராட்சை ரசத்தால் வெறிக்கொண்டையோ ஜெபிக்கல ஆண்டவனே, என் இருதயத்தெல்லாம் கர்த்தருக்கு ஊற்றின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு அளவுக்கு பாருங்கள், அவருக்கு வந்து ஒரு தன் இருதயத்தை வந்து கர்த்தருக்கு காமிச்சு ஜெபிக்கிறதும், ஒரு பேலியால் அதாவது தேவ பக்தி இல்லாதவங்க ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாமல் அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க ஏலிக்கு. அப்போவே எனக்கு படிக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு டவுட் வரும் எனக்கு. ஆனாலும் அதை நான் வந்து அவ்வளோ டீப்பாக போகாமல் வேறு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து அதை தெளிவாக நான் அப்போ அந்த அளவுக்கு கர்த்தரை வந்து அவர் அவ்வளோ கனம் பண்ணல. அவர் அவ்வளோ கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமாக நடக்கலை ஏடின்றது நல்லா தெரியுது. அப்போ அந்த விஷயத்தில் தெரிஞ்சிடுச்சு. இங்கே வந்து ஏலிக்கிட்ட பேச வேண்டியதை சாமுவேலுக்கிட்ட சொல்ல வைக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு நான் தியானிக்கும் போது, ஏன்பா நீங்கள் 2 வாட்டியாக கூப்பிட்றாரு ஏசப்பா, கர்த்தர் 2 வாட்டியே சாமுவேலை கூப்பிட்றாரு, 2 வாட்டியுமே ஏலிக்கிட்ட ஓடி போகிறாரு. அவர் ஓடி போய் நான் அங்கே தான் இருக்கேன், வயசாயிடுச்சு இல்லையா, வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. அதனால என்ன பண்ணுறாரு, போய் பொறுப்பாக சொல்கிறார், நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல, சொல்லுங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு 2 வாட்டியா. ஏன் கர்த்தர் கூப்பிட்டு ஏலிக்கிட்ட போய் கேட்டிருக்கணும் அவரு அப்படின்னா, ஏலி வாய்ஸில் தான் சின்ன பிள்ளைகிட்ட பேசியிருக்காரு. ஏன்னா வேறு வாய்ஸில் பேசியிருந்தாக்கா ஒரு சின்ன பிள்ளை பயந்துட்டு இருப்பார். இது ஆவியானவர் எனக்கு சொன்னது, அதை நான் சொல்கிறேன். அவர் வாய்ஸில் ஏலி வாய்ஸில் கூப்பிட்டதுனால தான் ஏலிக்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. அப்போ தான் ஏலிக்கு தெரியுது கர்த்தர் பேசுகிறாரு, நம்மக்கிட்ட பேச அவருக்கு பிடிக்கல, அதனால் பிள்ளையாண்டாண்டுக்கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட விடாமல் எல்லாம் நீ சொல்லணும் எனக்கு அப்படின்றதுனால. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா தேவ மனுஷனே ஒரு வாட்டி என்னெல்லாம் தேவன் செய்ய போகிறாரு அப்படின்றத ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஒரு தேவ மனுஷன் மூலமா சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இப்பயும் என்ன அந்த மாதிரி ஒரு அப்படி தான் சொல்லுவாருன்னு இவருக்கு தெரியுது. அதனால் நீ என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லு, ஒன்று கூட மறைக்காத, நீ போய் கேட்டுட்டு இது மாதிரி சொல்லிவிட்டு சொல்லுமா ஆண்டவரே அடியேன் கேட்குறேன் அப்படி சொல்லிவிட்டு தேவன் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அது மறைக்காமல் என்கிட்ட சொல்லு. எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்கள். ஒரு ஆசாரியன், தேவன் பேசக்கூடிய ஒரு ஆசாரியன்கிட்ட பேச பிடிக்காமல், ஒரு குழந்தைக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது, 7 வயசு குழந்தைக்கு, 7 வயசு சின்ன பிள்ளைக்கு. ஆனால் உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, இந்த பையன்கிட்ட சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு ஏலி தள்ளப்படுறாரு. மேல் சாபத்தை பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். யாருக்கு அறிவிக்கிறாரம்மா? ஏலிக்கு சொல்ல வேண்டியதை
சாமுவேல் கிட்ட சொல்ல சொல்கிறாரு. இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒருத்தர் சில சமயம் பேசாமல் பெரியவங்க இருக்கும்போது சின்ன பசங்களை கூப்பிட்டு தான் சொல்ல வைப்போம். எங்கள் அப்பா அம்மா ஏதாவது கொஞ்சம் பேசாமல் இருந்து எல்லா வீட்லேயுமே அது உண்டு, எல்லார் வீட்லேயும் அது உண்டு. அந்த அந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு வீடு இருக்காது இல்லையா? எங்கள் வீட்டில் நான் தான் சென்ட்ரல், எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மாவுக்கு பேசுகிறதுக்கு. எங்கள் அம்மா இதை சொன்னால் அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா எதை சொன்னால் அம்மா கிட்ட சொல்லணும். எனக்கு அதான் அப்போல்லாம் அது புரியல, இப்போ புரியுது நல்லா. இதுதான் இங்கே நடக்குது. ஏழுக்கிட்ட பேச பிடிக்கல, சாமுவேலுக்கிட்ட சொல்லி ஏழுக்கிட்ட சொல்ல வைக்கிறாரு. அது ஏலியினுடைய வாய்ஸ்லேயே தேவன் பேசியிருக்காரு. வேறு வாய்ஸில் பேசினா குழந்தை பயந்துரும், சின்ன பிள்ளை இல்லையா? அதனால் ஏலி வாய்ஸ்லேயே கூப்பிட்டதுனால தான் அவர் 3 டைம் போயிட்டு ஏலிக்கிட்டே கேட்குறாரு, நான் இங்கே தான் இருக்கேன், என்ன சொல்லுங்கள், நான் இங்கே தான் இருக்கேன், என்ன சொல்லுங்கன்றதுனால ஏலிக்கிட்ட ஏலி வாய்ஸில் ஏசப்பா பேசுனதுனால தான் அவர் போயிட்டு ஏலிக்கிட்ட கேட்குறாரு. நம்ம தெய்வம் எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். நம்ம நிலமை, நம்ம சூழ்நிலை, நம்ம எப்படி சொன்னால் புரிஞ்சுப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க விஷயத்த அவர்கிட்ட. இது மாதிரி அதுதான் எல்லாத்த விட எல்லாரையும் விட ஏசப்பாவை நேசிக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் அவருடைய கட்டளையை மீறக்கூடாது. அதாவது மீறுற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி காரியங்கள் வரும். ஆனாலும் அந்த ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிட்டா கூட செகண்ட் உடனே நம்ம என்ன பண்ணிடணும், அதை இல்லை அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு வரணும். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நமக்கு நினைப்பு வரணும். உடனே அது வந்துச்சுன்னா உடனே சாரி கேட்டு, சாரிப்பா அப்படி சொன்னால் நம்ம சூழ்நிலையை கர்த்தர் புரிஞ்சுப்பாங்க. நம்ம பலவீனங்கள் கர்த்தருக்கு தெரியும். அதாவது ஏசப்பா தெளிவாக சொல்கிறது. அதனால தான் என்னை விட உன் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, என்னை கனம் பண்ணுறவங்கள நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுறவங்கள நான் கனவீனம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறத யாருக்காகவும் அவருடைய வசனத்தை யாருக்காகவும் மாற்றி நம்ம செஞ்சிடக்கூடாது. இப்படி தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு தேவன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, தான் பிள்ளைகளை அவர் தப்புன்னு தெரிஞ்சு கூட அவங்கள ஒரு கண்டிக்கலை. தேவனுக்கு பயம், தேவனுக்கு கோபம் வரும் அப்படி செஞ்சாக்கா. இது பிடிக்காத காரியம், இது செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாரு, நம்மளே அப்படி செஞ்சாக்கா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரியாக இருக்குது, நம்ம தானே ஆசாரிய குடும்பம் நம்ம தானே அப்படின்னு பிள்ளைகளை அவர் கண்டிச்சிருந்துருந்தாக்கா கர்த்தருக்கு அவரை பிடிச்சிருந்துருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சாமியில் அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டார். சின்ன வயசுல அவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்திருக்க மாட்டார் சாமியல். அவர் வயசு முழுசாக அவர் தீர்க்காயுசு வரலையும் ஆனதுக்கு அப்புறம்தான் சாமியல் தீர்க்கதரிசியாக வந்திருப்பார். அது சின்ன வயசுலேயே இவரை சின்ன பிள்ளைன்னு கூட இல்லாமல் அவர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப மனசு வலியில் ஒரே இடத்துல ஒரே படிக்கல படுத்துன்னு இருக்கிற ஏலியை விட்டுட்டு சின்ன பிள்ளைக்கு அதுக்கு என்னன்னே தெரியாது அதை கூப்பிட்டு அது சாமுவேலுக்கிட்ட சொல்லலை என்ன நடக்க போகுதுன்னு. சாமுவேலுக்கிட்ட சொல்லி ஏலிக்கிட்ட சொல்கிறாரு. சாமுவேலுக்கு சம்மந்தம் இல்லை, ஏலிக்கு இந்த விஷயத்த சொல்லணும். அதுக்கு உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல அப்படி சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லி ஏலிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நம்ம எப்படி ஒருத்தங்கிட்ட பேசாமல் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி இதை வாங்கின்னு வா அப்படி சொல்கிறோம். ஏன்னா நான் உங்ககிட்ட பேச பிடிக்கல, நீ போய் சொல்லு அப்படி சொல்கிறோம்ல. அதை மாதிரி தான் அங்கே கர்த்தர் செய்கிறாரு. உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, இது நடக்க போகுது, அது உங்ககிட்ட தான் நான் சொல்லணும், ஆனால் அதுக்கு நீ தகுதி இல்லை. அதனால் இந்த குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன், இந்த குழந்தைகிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்க அப்படி சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருந்தாக்கா அதை கண்டிப்பாக அதில் நம்ம அந்த கட்டளையை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிடக்கூடாது.
தேவன் இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாரு பாரு, என்னை விட உன் பிள்ளைங்க தானே உனக்கு பெருசாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரு. சொல்கிறாரு அப்படின்ற ஒரு வேதனை. கடைசியில் தான் அவர் தப்பை அவர் உணர்றாரு. ஏலி உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவர் மறிக்கிறது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் படிங்க, தெரியும் உங்களுக்கு அந்த ஃபீலு. ஒரு கண்ணு தெரியாமல் வயசானவர் பிள்ளை வந்து சொல்கிறாங்க எல்லாரும், உன் பிள்ளைங்க 2 பேருமே யுத்தத்துக்கு வராங்க. பசங்களை கூட கேட்கல அவர். உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு, மறிச்சதை கூட கவலைப்படலை அவர். அது மருமகள் மறிக்கிறாங்க, அது கவலைப்படலை. உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு, அப்போ தான் அவருக்கு அந்த ஒரு இது வருது கர்த்தர் மேலே. என்ன இருந்தாலும் அந்த அது உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவர் அப்படியே ஜீவனை விடுறது. கண்டிப்பாக அவர் செஞ்சு தப்பெல்லாம் கர்த்தரை வந்து எனக்கே ஒரு மாதிரி படிக்கும்போது மனசு, அவர் மறிச்சதில்லை, உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி மறிக்கிறது ஒரு மாதிரி டச் ஆகுதாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அதை வந்து அது ஒன்றுக்காக எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கூட அதான் யாருக்காகவும் எதுக்காகவும் ஏசப்பா வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து படித்து தியானிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏலி வாய்ஸ்லேயே வந்து சாமுவேல்கிட்ட பேசி அந்த காரியத்தை ஏசப்பாவும் ஃபீல் பண்ணுறாங்க அங்கே ஏலியை குறித்து. நான் உன்னை எவ்வளோ நம்பி அந்த ஆசிரியர் ஊழியம் கொடுத்த, நீ அதை வந்து பிள்ளைகளுக்காக, என்னை விட பிள்ளைகளை நேசிக்கிறல்ல, நீ என்னை அசட்டை பண்ணல, என்னை கனவீனப்படுத்தினல நீ, அந்த ஃபீல் அங்கே ஏசப்பாக்கிட்ட இருக்குது. லாஸ்ட்டில் ஏலி மறிக்கும் போது அந்த ஃபீல், உடன்படிக்கை பெட்டி இல்லை எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னும் போதும் அவரும் அந்த ஏலி கூட ஃபீல் பண்ணி ஜீவனை விடுறது மனசு உருக்குற மாதிரி இருந்தது. நம்ம அப்படி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பாவுக்காக அடிக்கடி என் வாயில் வார்த்தை வர்றது, அடிக்கடி வர்றது, எதுக்காகவும் ஏசப்பாவை விடக்கூடாது, எதுக்காகவும் யாருக்காகவும். அவர் ஸ்தானத்தில், ஏசப்பாவுடைய ஸ்தானத்தில் யாரையும் எதுக்காகவும் அவர் ஸ்தானத்தில் வச்சிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குற அன்பு, அளவில்லாத அன்பை, நமக்கு ஏசப்பா கொடுக்குற அளவில்லாத அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அன்பு முழுசாக ஏசப்பா கொடுக்கணும். அதுதான் ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது. முழு இருதயம், முழு பலன், முழு மனசு, இப்படி தான் என்னை நீ நேசிக்கணும் அப்படியே ஏசப்பா கட்டளையாகவே சொல்லியிருக்காங்க. உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்னை அன்பு கூறுவாயாக. அப்போ முழுசா அவர்கிட்ட போயிடுச்சுன்னா, ஆனால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியாது. அப்போ எப்படி மற்றவங்களை நேசிக்க சொல்கிறார் ஏசப்பா அப்படின்னா, அளவில்லாத அவருடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஏசப்பாவோட கடலை போன்ற அளவில்லாத நேசம், அவருடைய காதல் நம்மக்கிட்ட இருக்கிறதுல, அதை நான் உனக்கு கொடுக்குற அளவில்லாத அன்பை எடுத்து மற்றவங்களுக்கு நீ அன்பு செய். ஆனால் உன்னுடைய முழு அன்பும் எனக்கு மட்டும்தான் வேணும். உன்னுடைய முழு நேசமும், உன்னுடைய முழு இருதயம், மனசும் பலனும் எனக்கு வேணும். நான் உனக்கு கொடுக்குற அளவில்லாத அன்பை மற்றவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு தான் ஏசப்பா நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரலையும் நீங்கள் படித்தோம்னா நம்ம இதை மட்டுமே பார்க்க முடியும். நம்ம இதை மட்டும்தான் பார்க்க முடியும். இதை தான் வலியுறுத்தி சொல்லிகிட்டே வருவார் ஏசப்பா. ஏன்னா நம்ம வந்து எல்லாரை விட ஏசப்பாவை நேசிக்கும் போது ஏசப்பாவுக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்ய போக மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஏசப்பா நமக்கு கொடுக்குற ஏசப்பாவோட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கும் போது மனுஷனுக்கு கூட நம்ம வந்து துணிகரமாக மனுஷனுக்கும் பாவம் செய்ய போக மாட்டோம்.
தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய மாட்டோம், மனுஷனுக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டோம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட என்னை நேசிங்க, என்னை அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற காரணமே அது ஒன்று தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம், மனுஷனுக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டோம். இதுதான் தேவன் நமக்கு இந்த இதை நான் தியானிச்சதில்ல. புதிய ஏற்பாட்டில் மட்டும் அவர் தேவன் சொல்லலை எனக்காக எல்லாத்தையும் விடணுன்ட்டு. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறாரு, என்னை விட உன் பிள்ளைங்க தானே பெருசாயிட்டாங்க, என்னை விட உன் பிள்ளைங்க தான் பெருசாயிட்டாங்க உனக்கு, என்னை விட அவங்கள தானே நீ கனப்படுத்துகிற, என்ன கனப்படுத்துகிறவங்கள நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவங்கள நான் கனவீனப்படுத்துவேன் அப்படின்னாங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் சொல்வார், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். அதான் அசட்டை பண்ணுறாங்களாம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை நான் கொழுக்க பண்ணும்படிக்கு இவ்வளோ செழிக்க பண்ண நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். நீ என்னை விட உன் பிள்ளைங்களை தானே மதிக்கிற. எவ்வளோ வலி பாருங்க ஏசப்பாக்க, எவ்வளோ இது பாரு. நீங்கள் 30 அப்படியே படிச்சிங்கன்னா, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்ட பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் ஏசப்பா ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்துடக்கூடாது. ஏசப்பாவை நம்ம முழு மனதோட முழு இருதயத்தோட நேசிக்கலாம். ஏசப்பா நமக்கு கொடுத்த அளவில்லாத அன்பை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம அன்பை மட்டும் ஏசப்பாக்கு பட்டு கொடுக்கலாம். திரும்ப ஆவியானவர் நமக்கு ரட்சிக்கப்படாதவங்களை குறித்த காரியத்தை நம்ம ஆவியானவர் இன்னும் எவ்வளோ காரியங்கள் சொல்லி முடிக்கிறாங்களோ, எப்போ ஆவியானவர் பேச வைக்கிறாங்களோ அப்போ நம்ம அதை தியானிக்கலாம். ரொம்ப 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 முக்கியமானது அது. அதுக்காக ஜெபிங்க எனக்காக. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவரிலையும் இருப்பதாக. ஆமென்.